சீரியஸா எடுத்துப்போம். Thank you all so much. Yeah, we know because who is that? யார் அந்த because we've been watching. Can you hear the voice? My God, யார் அது? Hey! Hi! My love, how are you? Oh my Fantastic. How are you, baby? Hi, Nakshu. Hi, Didi. I think I'm going to cry. I swear. I came only to wish you guys all the best. Oh, Thank thank you so much. எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். I'm just going to take a screenshot ரொம்ப அல்பமா because this is like so special. Hi. How can it not be special? They said நட்சத்திராவும் தீபக்கும் வந்துட்டு லைவ் போறாங்க, அவங்களே லைவ் போய்பாங்க. I said, how is it possible? Vijay TV has to come to my house. I'm doing a live from Vijay television page. அப்படி சொல்லிட்டு I walked in for you guys. Wow, that's so sweet of you. Love you. தீபக், நிறைய விஷயம் இருக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு, பட் நாம அதுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, நியூ கமர் அவங்க வந்து நம்ம சேனலுக்கு நியூ கமர், அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களையும் ஒரு மரியாதையும் கொடுத்து ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ணுவோம். ஏன்னா போக போக தேஞ்சிரும், நமக்கே தெரியும் இல்லையா? அதனால ஏன்னா எல்லா சகல உண்மைகள் உங்க கோஸ்டாருக்கு தெரியும் நட்சத்திரா. அதனால நான் எதுவும் பெருசா போய் சொல்ல முடியாது. பட் அதுக்கு முன்னாடி இத பாரு, அங்க பாரு, அங்க தெரியுதா லக்ஷ்மி? தெரியுதா லக்ஷ்மி போட்டோ? தெரியுதா தீபக்? ஏன் வச்சிருக்கேன் லக்ஷ்மி போட்டோ சொல்லு? சரஸ்வதி போட்டோ கிடைக்கலாம், லட்சுமி வச்சிருக்கேன். உண்மையிலேயே சரஸ்வதி போட்டோ பாக்கணுமா நீங்க? ஆமா, சர்ப்ரைஸா வச்சிருக்காங்க சீரியலுக்காக, இல்லனா காட்டி. ஐயோ நீங்க எதிர்பார்க்கற சரஸ்வதி உள்ள Okay guys, tell me how excited are you for Tamirum Saraswathiyam? Of course, very excited. Yeah, நீங்க சொல்லுங்க தீபக். இல்ல கைஸ் இன்னொன்னு நானே சேர்ந்துட்டேன். சாரி நட்சத்திரா. ஃபர்ஸ்ட் நட்சத்திரா சொல்லிட்டோம். இன்னும் சூப்பர் டூப்பர் எக்ஸைட்டட். I think இதுல என்ன இல்ல எக்ஸைட் ஆறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. there was Vijay TV, Vikatan, குமரன் சார், மாத் சார், தீபக் and எங்களோட full star cast எல்லாருமே they fit the role so perfectly. Like sometimes நடிக்கும் போது இந்த suggestion shots எல்லாம் வெச்சாங்கன்னா நான் இருக்கதே மறந்துட்டு பேன்னு பாத்துட்டு இருப்பேன் because everybody performs so well. அந்த அளவுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான டீம் அமைஞ்சிருக்காங்க. So I'm so grateful for that and I think இப்போ we're all just excitedly waiting like Monday எப்போ 7:30 வரும், எப்போ அந்த first episode பார்க்கணும்னு. And actually நீங்க சொன்ன மாதிரி there's so many edits, இன்னும் சீரியலே வரல, அதுக்குள்ள there's so many edits, there's so many people waiting for it. How do you feel அந்த editsல பாக்கும்போது? How do you feel? It's fantastic, especially என்னன்னா எங்களோட ப்ரோமோ வந்து விஜய் டிவி பேஜ்ல ஒரு ரீலா ஷேர் பண்ணாங்க. அது நிறைய பேர் அந்த ஆடியோ யூஸ் பண்ணி அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப பிரமாதமா பண்றாங்க. And this is the first time that has happened to me in my life. So voice when I hear it with like so many other visuals, all of that is like so fantastic. ஏதோ like நிறைய விஷயங்கள் ரொம்ப ஷார்ட் ஸ்பேன். எங்க ப்ரோமோ வந்து I think ஒரு 10 days or 2 weeks இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள it's become like people actually refer to me as Saraswati and all. And எல்லாரும் எங்க போனாலும் ஹாய் பக்தா அப்படிங்கறாங்க. I'm like wow, ப்ரோமோக்கு அப்படி ஒரு உண்மையிலே அந்த ரீல்ஸ் வந்து actually அன்னைக்கு இதுல ஷூட்டிங் ஸ்பாட்ல ஷூட் பண்ணும்போது தான் காட்டிட்டு இருந்தேன் நட்சத்திரா கிட்ட. ஒரு ரீல் வந்திருக்கு பாரு, அப்புறம் சுடசுட வந்திருக்கு விஜய் டிவி பேஜ்ல போட்டுருந்தாங்க. ஒரு பொண்ணு சரஸ்வதியோட டயலாக் எடுத்து அழகா பண்ணிருந்தாங்க. ஆமா உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நட்சத்திரா was so zapped, he was like ஐயோ என்னது it's something new to me அப்படினு சொல்லிட்டு. Yeah, I couldn't believe it because it was my voice. Like நான் நிஜமாவே ஒரு ஃபேன் girl மாதிரி. I was like my voice அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். But so Nashitra like a millennial stuck in this person's bodyங்கிற மாதிரி. அவர் இருக்கிற அப்டேட் and like அவர் எவ்வளவு இன்ஸ்டாகிராம்ல ஃபார்வர்டா இருக்காரோ அதெல்லாம் I don't think I can ever match up. That's another thing, one thing to match up, but there's another thing I want to tell about Deepak. To be really honest, I'm here because Deepak is here. I wanted to be a part of this day for my darling, for my friend. He is special. He is one of his kind for me. Nakshatra, you cannot இந்த மாதிரி ஒரு நல்ல co-star இல்லனா ஒரு anchor who will respect you, who will love you, who will give you your space, உங்களுக்கு perform பண்றதுக்கு, who will support you. அதெல்லாம் ரொம்ப ரேர், டு பி ரியலி ஆனஸ்ட். அவன மாதிரி இன்னொருத்தங்க கிடைக்க மாட்டாங்க. அவன் வந்துட்டு கிடைச்சது உடம்பெல்லாம் அரிக்கிறே புல்லா. ஓவர் ஃபுல் ஆயிட போது, அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆயிட போது விட்டுரு. ஃபுல்லானாலே 6 மணிக்கு மேல ஏதாவது பிரச்சனை வந்துரும். தீபக் மைக்கா ப்ளீஸ் வெயிட், லெட் மீ டாக். வேலையில இருக்கும் பாரு, இதான் ஷூட்டிங் ஸ்பாட். So that is one thing, but as an actor
நானும் வந்து தீபக் கூட கொஞ்சம் நடிச்சிருக்கேன். பட் ஒரு ஆக்டரா நான் சொல்லணும்னா அவன் அந்த சீனுக்கு என்ன வேணுமோ அது அழகா நச்சுன்னு நடிக்கக்கூடிய ஒரு நடிகர்கள். There are many people who are acting very well today. All respect to all the young heroes are doing today very well. But his experience and his intelligence அவன் நடிக்கும்போது அது வெளில வரும். அது அடுத்த வாரத்துல இருந்து தமிழ் மக்கள் திரும்ப ஒரு பிரேக்குக்கு அப்புறம் பார்க்க போறாங்கன்னு நினைக்கும்போது I'm so happy for him. நீங்க சொல்லுங்க நட்சத்திரா, கரெக்ட்? செல்லக்குட்டி அழாதடா, சிக்னல் கட் ஆகுதுடா, நீ அழுகுற பர்ஃபார்மன்ஸே வரல, கொஞ்சம் இன்னொரு வாட்டி பண்ணு. பாத்தீங்களா என் தங்க இன்னொரு வாட்டி பண்ண அதே இடத்துல இருந்து இமோஷனல் continuity miss ஆகாது. It'll be the same. But I absolutely agree. Like, of course, நீங்க அவரோட work பண்ண அளவுக்கு it's been very short for me. இப்பதான் வந்து we've started. It's been hardly like 2 months like since we started working together. But I completely agree because there's a difference between someone making you comfortable off screen. Like நம்ம scene இல்லாதப்போ உட்கார்ந்து பேசும்போதுலாம் a lot of people talk to you, everybody's friend. On camera for an actor to give you that space is quite rare. I do agree with you. And அவர் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு, he'll help you out as well. And I'm not talking about just me. அந்த சீன்ல யாரெல்லாம் இருக்காங்களோ there'll be something இல்ல யாராவது சொல்லுவாங்க இன்னொருத்தருக்கு புரியாம இருக்கும். He'll really bridge that gap. That's something I've noticed in the short period liye. And எனக்கு விஜய் டிவில he's almost like a guide. Because இது வந்து அவரோட ஹோம் கிரவுண்ட் மாதிரி. Everybody knows him, everybody loves him. He's like a darling here. தேவையில்லாத சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான், ஆஃப் பண்ணிடுங்க. தேவையில்லாத அவனுக்கே அந்த சப்ஜெக்ட் ஒழுங்கா வராது, அவனுக்கே நான் தான் சொல்லி கொடுப்பேன். நீ என்ன அங்க போய் சொல்லி கொடுத்துனுக்குற, எனக்கு ஒண்ணும் புரியலையே. இருமா ஒரு நிமிஷம் இருமா, நான் அவன்கிட்ட பேசிட்டு வரேன். ஒரு நிமிஷம் இருமா. என்ன நீ அப்படி லெசன் விஜய் டிவி பத்தி ஒரு கைடு, கோணார் கைடு, கோணலா இருக்கிற கைடு நீனு கவுனி. அன்னைக்கு நம்ம ஒரு ஷோக்கு போயிருந்தோம் விஜய் டிவில, நானும் நட்சத்திராவும். நம்ம இதுக்காக தமிழ் சரஸ்வதி ப்ரொமோஷனுக்காக ஒரு நல்ல ஷோ. ஷோ பேர் சொல்ல மாட்டேன், ஆனா பாடுற ஷோ. பாடுற ஷோக்கு நாங்க போயிருக்கப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ப்ரொடியூசர் இருந்து இபில இருந்து எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், பழைய மக்கள் தான் இருக்காங்க. ஓகே, பேர் சொல்ல மாட்டேன், வீண் ஆரம்பிக்கும், கேள முடியும், அது ஒருத்தரோட பேர் கேள முடியாதானே, ஆர்ல ஆரம்பிக்கும், கேள முடியும். சோ இந்த மாதிரி பீல் ஆரம்பிக்கும், ஏல முடியும். சோ இந்த மாதிரி எல்லாரும் மக்கள் எல்லாம் பார்க்கும்போது டிஓபில இருந்து எல்லாரும் நம்ம பார்க்கும்போது சோ ஹாப்பி. சோ அப்பதான் வந்து நட்சத்திரா இவங்களோட நம்ம இத்தனை நாள் ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படின்ற விஷயம் தான் நம்ம சொன்னோமா. நான் வேற நம்ம சொல்லி கொடுத்தா அதான் நம்ம சொன்ன தெரிஞ்சவங்கன்றதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிச்சு, அவ்வளவுதான். சரி தீபக், உனக்கு ஞாபகம் இருக்கா கிட்டத்தட்ட 11 வருஷம் கழிச்சு நம்ம ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்றோம். I think 2011ல லாஸ்டா நாங்க ஷோ பண்ணோம். This is the first again. இப்போதான் நாங்க திரும்ப ஒரு ஸ்கிரீன்ல we doing it. Do you miss me, Deepak? Of course, baby, I do miss you. Like you don't know. உண்மையிலேயே it's been long time. I know Didi நட்சத்திரா ஒரு நிமிஷம் Didi இருக்காங்கல்ல, அதனால வந்து என் செல்லத்துக்காக நான் 2 வார்த்தை பேசுறேன். நானே இத பார்க்க வெயிட் பண்றேன். Go ahead. ஆமா, அவ சொன்ன மாதிரி கரெக்ட். 2011 நான் அந்த ஷோல இருந்து போயிட்டேன். அதுக்கப்புறமா வந்து திருப்பி இப்பதான் வரேன். அதுக்கு நடுவுல வந்து டிடி ஹார்ட்லி கொஞ்ச நாள் தான் பாத்துருப்போம்ல டிடி. பட் இருந்தாலும் when she started, when I started, when we were budding stagesல இருக்கும்போது வந்து we worked together. That was one good thing what we did. Okay, who's on the line? Second call is incoming. So I still remember those are the days where டிடி நானும் வந்து அண்ணா தங்கச்சியா நடிச்சிருக்கோம் ஒரு காலத்துல. அப்போ வந்து ஒரு இன்சிடென்ட் எனக்கு ரொம்ப நாளா ஞாபகம் இருக்கு. ஒரு ஸ்கெடியூல் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலா செகண்ட் ஸ்கெடியூலா இருந்தோம். அப்போ வந்து டிடி வந்து ஸ்கூல் டு காலேஜ் அந்த டைம் தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு ஸ்கெடியூல் முடிச்சுட்டு வர வரைக்கும் வந்து ஒரு மாதிரி இருந்தா டிடி. ஷி வாஸ் லைக் ஆல்வேஸ் பேட்ஸ்ட் அவுட் திங்கிங் ஆஃப் லைக் ஏதாவது ஒரு யோசனையிலே இருப்பா, கான்சென்ட்ரேஷனே இருக்காது. பட் ஒரு ஸ்கெடியூல் முடிஞ்சிட்டு திருப்பி வந்தா பாருங்க, அந்த ஸ்கெடியூல் வந்து டிடி வந்து வேற லெவல். எங்க இருந்தோ என்ன ஒரு மாற்றத்தோட வந்தான்னு தெரியல. அன்னைக்கு ஆரம்பிச்சோதான் இன்னி வரைக்கும் அந்த பரபரப்போட இருக்கு. அது எப்படிதான் எனக்கு தெரியல, என்ன மாற்றம், என்ன மாயம் நடந்தது டிடி, அது என்னது பதில் தெரியல. ஆமாமா, நாங்க வந்துட்டு இன்ஃபேக்ட் சீரியல் நான் நடிக்க ஆரம்பிக்கும்போது இவன் ஆல்ரெடி சீரியல் பண்ணிட்டு இருந்தான். இவன் ஆங்கர் பண்ணும்போது நான் ஆல்ரெடி ஆங்கர் பண்ணிட்டு இருந்தான். இவன் என் கூட தான் ஆங்கரிங் ஆரம்பிச்சு, அப்படிதான் அது போச்சு. சோ அது என்ன மாயம், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்பெல்லாம் இவ்வளவு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. இவ்வளவு யூடியூப் சேனல்ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே, சோ நாமளா யோசிச்சுதான் ஏதாவது உருப்படியா பண்ணு, எதுவும் கிடையாது. சோ நாங்களா யோசிச்சுதான்
ஆமா அந்த ஸ்பேஸ் ஆனா கிரியேட் பண்ண வேண்டியது ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்ப இருந்ததுன்னு தெரியாம அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணிட்டோம், which we are so happy that everybody else is doing so well in that space now. So Deepak, we should be proud of ourselves. ஏன்னா நாமளே என்னைக்காவது 4 விஷயம் தான் இந்த வாழ்க்கை ஜென்மத்துல உருப்படியா பண்ணிருக்கோம், அதுல இது ஒண்ணு. ஆமா. And Didi, we are missing you so much. திருப்பி வெறித்தனமா எப்ப வர நீ எங்க கூட? தெரியல, இந்த மாதிரி அப்பப்போ வந்துட்டு போறதா. கூடிய சீக்கிரமே என்ன உங்க சீரியல்ல ஒரு கேவிய ரோல் பண்ணிட்டா புரிஞ்சிச்சு, பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். தீபக் கூட தான் நான் நடிப்பேன். நம்ம சேர்ந்து நம்ம வெப் சீரிஸ் பண்ணலாம். ஓ மை காட். ஓகே. சோ நான் ஆக்சுவலா நாங்க வந்து ஆங்கர் பண்ணும்போது ஆக்டரா சொல்லிட்டேன், ஆங்கரிங் சொல்லணும்ல. சோ மலரும் நினைவுகள் எப்படின்னா ஆங்கர் பண்ணும்போது உள்ள வருவோம் தெரியுமா, மியூசிக் போடுவாங்க, உள்ள ஆங்கர்ஸ் நடந்து வரும். நீங்களும் ஒரு ஆங்கரா 3 ஆங்கர் சங்கமம் பார்த்தல இந்த இடத்துல. அப்படி உள்ள வரும்போது ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும்னா உள்ள வரும்போது ஏய் நீ பேசுறா, ஏய் நீ ஆரம்பி, ஏய் நீ ஆரம்பி, ஏய் நீயே ஆரம்பிடா, அவ்வளவுதான் எங்களோட prep for the whole script. we never அங்க வந்து ஆரம்பிப்போம், ஒரு லாக் இருக்காது, ஒரு ஓவர்லாப் இருக்காது. we never had a script as such. அன்னைக்கு என்ன ரவுண்ட்ன்றது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். அதை வச்சு வந்து ஆட்டோமேட்டிக்கா அது என்ட்ரி ஞாபகம் இருக்கா, அந்த சைடுல இருந்து இறங்கும்ல உள்ள, அது படிக்கட்டு வழியா இறங்கி உள்ள வருவோம் ஸ்டேஜ்க்குள்ள. அப்போ வந்து ஆன் ஸ்பாட்ல ஏதாவது தோணும் போது நான் என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ அவன் என்ன பேசி முடிக்கிறாள், 2 பேரும் சில சமயம் ஒரே வார்த்தையில முடிப்போம். கரெக்டா? அதெல்லாம் வந்து முடிப்போம், கஷ்டம். ஏன்னா அப்போ வந்துட்டு எங்களுக்கு நெல்சன் தான் வந்து அந்த நெல்சன் அப்ப வந்து ஜோடி நம்பர் 1ல வந்து பாத்தீங்கன்னா அதான் அவரோட ஃபர்ஸ்ட் ஷோ. அதுல வந்து சிம்பு சார் இருந்த அந்த சீசன் தான் அவர் ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் பண்ண. அதுக்கு முன்னாடி இவர் ஒரு டான்சரா இருந்தாரு, சலங்கை கட்டி இருந்தாரு. அப்பதான் அப்படி கண்டஸ்டன்ட் சொல்லாதீங்க நட்சத்திரா, கொஞ்சம் ஹையா பேசுங்க. சலங்கை கட்டி இருந்தாரு, அப்பதான் சலங்கை இப்படி கழட்டி வச்சுட்டு வந்தாரு. சலங்கையை கழட்டிட்டேன் இன்னைக்கு என்ன அப்படி கேட்டுதான் வருவான். அப்போ வந்து எங்க டிரெக்டர்ஸ் யாருன்னா நெல்சன், ராஜ்குமார், விவேக், ரோசாரியோ, இவங்க 4 பேர் தான் இருப்பாங்க. அதுல நெல்சன் ராஜ்குமார் தான் நிறைய ஏதாவது எங்க கிட்ட வந்து சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு நாள் தான் சொல்ல ட்ரை பண்ணா, அதுக்கப்புறம் இவங்க கிட்ட வரதே இல்லை யாரும். ஏதாவது ஒன்னா கூட என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருவாங்க தவிர இது ஃபர்ஸ்ட் ஷோ. கடைசி ஷோல என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டாமா, அதுதான் ஹோம் ஸ்வீட் ஹோம். அந்த ஷோல என்ன பண்ணோம், எங்க டைரக்டர் வரவே மாட்டாரு, ஏதாவது ஒண்ணு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒண்ணு சொல்ல வருவாரு காதுல. அப்பதான் வந்து இது வந்தது, அது என்ன சொல்றது, இனியர்ஸ் அப்பதான் வந்தது. ஃபர்ஸ்ட் பண்பு அதெல்லாம் இல்ல எங்களுக்கு, சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸ்டேஜ்ல ஒரு 2 hours 3 hours கழிச்சுதான் எங்களுக்கு கீழே இருக்குவாங்க. சோ எங்களோட டைரக்டர் ஏதாவது சொல்லுவாரு, வாயை திறப்பாரு, தீபக் கேன் யூ பூங்குட்ரன் ப்ளீஸ் டு நாட் டிஸ்டர்ப் அஸ். யாரு டைரக்டர் இப்படிதான் திட்டுவாங்க. He is such a wonderful man. அவர்தான் இவரோட காஸ்டியூம் டிசைனர். பூங்ஸ் நீங்க தான் இன்னைக்கு காஸ்டியூம் டிசைனரா சூப்பரா இருந்தது, எதுக்கு இப்ப கிண்டல் பண்றீங்க அப்படி கேட்பாரு. trying to give you a compliment அப்படின்னு அதுல ஒரு சண்டை ஆகும். அப்பப்போ பேசிக்க மாட்டோம் இந்த மாதிரி. அதாவது இஷ்டத்துக்கு உள்ள வரும்போதா ஏய் நீயே ஏதாவது பேசுற, அப்ப பூங்குன்னு சொல்லுவாரு, நீங்க யார் பேசுறதுன்னு கூட டிசைட் பண்ணிட்டு உங்களால ஸ்டேஜ் ஏற முடியாதா, நீங்க அப்படிதான் பண்ணும். ஆமா அப்படிதான் பண்ணும். நாங்க வந்துட்டு இப்ப கேரவன்ஸ் அதுல இருக்கோம். தென் எங்களுக்கு வந்து ஒரு ரூம் தான் எங்க 2 பேருக்கும். we share one room. and என்னன்னா 3 நாள் தொடர்ந்து ஷூட் போவோம், 4 episodes will be so tired. and அவனும் ஏதாவது ஷூட்ல இருந்து வந்திருப்பான் அப்படி இருக்கும்ல. சோ என்ன பண்ணுவான், he'll give me the bed one day and he will sleep in the chair. and the days we so tired no நான் சொல்ல இல்லடா நீ பெட்ல படுத்துக்கோ நான் சேர்ல படுத்து தூங்குறேன். that's how விட்டு கொடுத்து we used to used to be so happy then. அப்புறம் மதியம் லஞ்சானா ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். அவளுக்கு வந்து உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்காடா, டிடிக்கு பிடிக்காத பிரியாணி என்ன பாத்தீங்கன்னா சீரக சம்பா பிரியாணி டிடிக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு பிடிக்காது, அதை ஆர்டர் பண்ணுவான், கொடுமைப்படுத்துவான். உலகத்துல எங்க நல்ல சாப்பாடு கிடைக்கும், எங்க சுமார் சாப்பாடு, எல்லா சாப்பாடும் அவனுக்கு தெரியும். if you working with him please watch out on your diet. எங்க டைரக்டர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, மா தீபக் வருவாமா, லைக் லஞ்ச் ஆனா ஒரு விஷயம் வரும். அது நிஜமாவே நடந்தது. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் அப்பதான் நாங்க வந்து மீட்டே பண்றோம். ஃபர்ஸ்ட் டே தமிழும் சரஸ்வதியும் ஷூட்டிங். குலாப் ஜாமுன் வாங்கி கொடுத்தாரு. ஏண்டா ஷூட்டிங்ல வடா பாவ் வாங்கி போடான்னு அம்ச்சிர போறாங்க. ராமத் வடா பாவ் இருக்கா, அது வடா பாவம் கூடையில ஏதாவது இருக்கும். லைக் இந்த குவார்டிஸ்லாம் செமையா திட்டு வாங்குவாங்க. என்னன்னா இவரு நல்ல ஒரு டேஸ்டியான மிக்ஸ்சர் கொடுத்துருவாரு. அது வந்து ஷாட்டுக்கு நடுவுல சாப்பிடுறது. ஷூட்டிங் ஸ்பாட்ல போலாம் மச்சான்.
ஏய் கம்முனுடா, இது வந்து சைட் ஸ்டேஜ் கிடையாது. ஓகே, இது வந்து லைவ், புரிஞ்சுக்கோ. அறிவு இல்லாதவ மாதிரி நடிச்சுக்காத, படிச்ச மாதிரி நடந்துக்கோ. இது லைவ். அவங்க பேசிட்டு ரொம்ப நடுவுல நீ சைட் ஸ்டேஜ் போய் பண்ற மாதிரி ஐயோ காட்டான்டா, ஷூட்டிங் ஸ்பாட்ட காட்டான். இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படுவான். இப்ப எப்படி நாங்க செய்கை பாஷையில பேசிக்கிறது நானும் நட்சத்திராவும், இவன் அறிவை கொண்டு போய் ஓட்டைப்பேல போட. நீ இங்க சொல்லுங்கம்மா. ஹாய் பாய், பேசிட்டு வந்துரும். நாங்களா ஏதோ இருக்கோம்பா. இவன் கிட்ட போன் வர வரைக்கும் நல்லா இருந்தோம். இவன் போனை கொண்டு எங்கெங்கயோ காட்டினுக்கிறான். அதான் ஒரு டென்ஷன் ஆகுது. அவர் என்ன ஸ்டக்காய் வராரு. நீங்க வெளியில இருக்கும்போது நல்லா இருந்தது சிக்னல். சேஞ்ச் பண்ண ரெக்கார்ட் தான, நான் ஸ்டக்காய் தான் வருவேன். வெளிய வந்துட்டா தீபக் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இது வந்து ரீடேக் போக முடியாது. இட் இஸ் லைவ். ஓகே, LIVE live. Please get out. Please behave like an educated fellow. Okay. இப்ப சொல்லுங்க நக்ஷத்ரா. So coming back to the point, ஏதாவது ஒன்னு சாப்பிட வாங்கி கொடுத்துருவாரு. அவர் இவர் கொடுத்துறாருன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் சின்சியரா சாப்பிட போனா அப்ப திட்டு வாங்குவோம். ஷார்ட்டுக்கு லேட்டா வரீங்க, என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க, தீபக்கோட மிக்சரை விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி. Keep feeding us also. So yes, I know what மிக்சிங் மிக்சர் அந்த மாதிரி எந்த மிக்சிங்னாலும் தீபக் வந்து அதுல கை தேர்ந்த ஒரு ஆளு. யாரும் அதுல டென்ஷன் ஆக வேண்டாம். ஓகே, மக்கள் எல்லாரும் வந்து ஹாய் 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 பார்ட்னர் சி எல்லாம் சொல்றாங்க. சூப்பர். என் फ्रेंड्स எல்லாருக்கும் ஹாய். ஆமா, மக்கள் கவனிங்களா, அவங்க திட்ட ஆரம்பிச்சுறாங்கப்பா. இந்த இன்ஸ்டா பசங்க. அருண் குமார் அஜித், thank you அருண் குமார். பிரகாஷ் ஸ்ரீ ஜார் ராஜா, பயங்கரமான பேர் வச்சிருக்காங்க. அஸ்வினி சைலண்ட் which is our irritating subject நேரா கேக்குறான் பாரு. படிப்பு பத்தி ஏறா. Hi Didi, you lost your hair. Oh, I have my hair. See? என்ன சொல்றான்னு நினைக்கிறேன். என்னென்ன டவுட் பாரு. முடி கட் பண்ணிட்டீங்களா அதெல்லாம் கேக்குறாங்க. இல்ல, முடி இருக்கு, ஃப்ரண்ட்ல மட்டும் இப்படி கட் ஆயிருக்கு. டென்ஷன் ஆகாதீங்க. ஹாய் நக்ஷத்ரான்னு தேவா சொல்லிருக்காங்க. ஹாய் நக்ஷத்ரான்னு. ஹாய் தேவா. ஹலோ, ஹாய் கார்த், ஹாய் மின்யன். சரி, இப்போ தீபக் திரும்ப மேட்ருக்கு வருவோம். தீபக் எவ்வளவு வந்து நம்மளுடைய டைரக்டர் அவர்களை எவ்வளவு இரிட்டேட் பண்ணிருக்க இப்ப வரைக்கும், அது மட்டும் சொல்லு. ஏன்னா அவருக்கு ஒண்ணு தெரியும். ஆமா, அது சொல்லு. அவர் வெச்ச ரிக்வெஸ்ட் என்ன? பல வருடங்களா இரிட்டேட் பண்ணி முடிச்சிட்டேன்பா. இப்ப புதுசா ஆரம்பிக்கிறோம்ல, அதனால இரிட்டேட்ல இன்னும் ஆரம்பிக்கல. அதனால இனிமேல் தான் இரிட்டேஷன் ஆரம்பிக்கும். இப்போ வந்து என்ன சொல்றது, ஸ்டார்டிங் டைம்னால வந்து எல்லாரும் பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி செதுக்கணும் அப்படின்ற அந்த மோட்ல இருக்கோம் நாங்க. இல்ல இப்ப நீ எப்படி இருந்தா அந்த பிஸ்தால வர கார்த்திக் சர்மா இப்ப மாலை போட்ட அந்த ஸ்டேஜ்ல இருக்க. ஒரு மாசம் கழிச்சுதான் நக்மாக்கு உண்மை தெரிய வரும். ஒரு மாசம் கழிச்சுதான் உங்களுக்கு எல்லாம் உண்மை தெரிய வரும். ஐயோ, இத கொஞ்சம் கம்முனு இருக்க சொல்லுங்க. அவருக்கு என்ன பத்தி நல்லா இல்ல, நட்சத்திராக சொல்றேன்ப்பா. இல்ல, but you know, Deepak also has like a very sincere student side to him. இல்லப்பா, நம்ம வேலை என்ன? Hi Vijay. We are at work. Yeah. We have to be, you know that. So our work more கரெக்ட்டா இருக்கும். ஆக்ஷன் கட் சொன்ன அப்புறமா நம்ம ஆட்டகாச ஆரம்பிச்சிரோம். And I think Kumaran sir working style அப்படிதான் இருக்கும். There is no irritating him and all of that. அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டைரக்டர். But that set aside, when it comes to work, அவருக்கு எப்படி வேலை வாங்கணும்ங்கிறது ரொம்பவே நல்லா தெரியும். So there'll be no room for us to step out of the character, step out of the shot or the scene. நம்ம அதுக்குள்ளேயே தான் இருப்போம். But it'll be fun. It won't be very strenuous. So I think that's Kumaran sir's magic also. Yes, definitely. Kumaran sir is so good. That எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. as in இன்னைக்கு एक्चुअली பாத்தீங்கன்னா நிறைய போஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாமே சிட்டி ஃபுல்லா போட்டுருக்காங்க. யா, ஃபுல்லா இருக்கு. நான் பார்க்க முடியல, நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கனால காலையில எழுந்து இங்க வந்து நான் பார்த்தேன் வரும்போது நான் பார்த்தேன். உனக்கு தெரியும் நினைச்சேன். நல்ல பெருசா அழகா உங்களோட போஸ்டர், உங்க ரெண்டு பேர் ஃபேஸ் நல்ல அழகா தெரியுது அதுல. நான் பார்த்தேன் அந்த போஸ்டர். என் ஃப்ரெண்ட்ஸ் ராகவ் தான் எடுத்து அனுப்பிச்சிருந்தா போட்டோ. சோ அது என்ன வந்து சர்ப்ரைஸா இருக்கணும்ங்கிறதுக்காக உன்னை விஷ் கூட பண்ண கூடாதுன்னு இந்த டெரிக் பையன் தான் சொன்னான். ஒரு வேளை நல்லதான், ஏன்னா நானும் உங்ககிட்ட பேசவே இல்ல பத்தியா ரொம்ப நாளா. அதனாலதான் அது எதுவும் சொல்லிடாதீங்க, அப்ப வந்து சர்ப்ரைஸா இருக்காது உங்களுக்குன்னு சொல்லிட்டு. அதனாலதான் நான் உங்களுக்கு கூட எதுவுமே ஷேர் பண்ணல, ஆல் தி பெஸ்ட் சொல்ல. ஏன்னா இன்னைக்கு வந்து பயங்கர சர்ப்ரைஸா வரணும் அப்படின்னு இந்த ஐடியா அவன் தான் கொடுத்தான். நிர்மல் ரொசாரியோ ஏதோ கமெண்ட் பண்ணிருக்காரு கீழே. தேவையில்லாத கமெண்ட். இல்ல தேவையில்லாத கமெண்டா தான் இருக்கும் எப்படி ரொசாரியோ பண்ணிருக்கிறது. ஞானப்பிரகாசம், நன்றி ஞானப்பிரகாசம். உங்களோட வாழ்த்துக்கள் என்னைக்கும் எங்களுக்கு தேவை. இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க, ஏன்னா நானும் தீபக்குமே உங்ககிட்ட சின்ன பிள்ளைங்கன்னா அப்ப ஞானப்பிரகாசம் பாத்துக்க. What is Nirmal Rosario trying to do? Trying to barge in the party, yeah? Yeah, he's always a bargain guy, you know that, no? He's a fun and a frolic guy.
இந்த மாதிரி அடிக்கடி ரொம்ப இங்கிலீஷ் பேசுவோம். ஆனா இந்த மாதிரி 4-5 வார்த்தை தான் எங்களுக்கு தெரியும். நீங்க கரெக்டா பேசுங்க நட்சத்திரா. டிடி நட்சத்திர கிட்ட பேசலாம். சரி நட்சத்திர. நட்சத்திரா உங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் ஹாய் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொன்னீங்களா ஹாய்? ஐயோ எல்லாருக்கும் ஹாய். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் எல்லாருக்கும் ஹாய் ஹாய் ஹாய். சாரி லைக் யூ நோ ஐ அம் ஆல்சோ ஹேவிங் லைக் a major fan girl moment. லைக் டிடி ஏதோ ஹோஸ்ட் பண்றாங்க, நாங்க பேசிட்டு இருக்கேன், தீபக் பக்கத்துல இருக்காரு. லைக் யூ கான்ட் இமேஜின் நான் உங்க ரெண்டு பேரையும் எவ்வளவு ரசிச்சிருக்கேன். நீங்க சொல்லும் போதெல்லாம் இல்ல ஐ அம் கனெக்டிங் இட் வித் மை memories as well. நான் ஜோடி நம்பர் 1 பாக்கும்போது I remember டிடி I'm not even exaggerating, but நான் contestants ஓட பெர்ஃபார்மன்ஸ் விட நீங்க first seasonsல எல்லாம் பண்ணுவீங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ். And I remember நான் அதுக்காகவே உட்கார்ந்து பாப்பேன் ஒவ்வொரு ரவுண்ட்லயும் உங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு. And to be honest, உங்க ரெண்டு பேரையுமே நீங்களே வந்து ஜோடி நம்பர் 1லாம் போட்டு பாத்தீங்கன்னா இல்ல, both of you look younger now. I don't know how you do that. நான் தீபக் கிட்டே நிறைய தடவை சொல்லுவேன், அதுலயே நீங்க வயசான மாதிரி இருக்கீங்க, இப்ப செமையா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. You guys are just so charming. I can't believe நான் சின்ன வயசுல பார்த்த ஒருத்தங்க இப்போ என்னோட peers colleagues நீங்க இருக்கீங்கன்னா you guys are just like really திருஷ்டி சுத்தி தான் போடணும். அப்பா thank you means so much to us. And we somehow managed. We like the Draculas. We've become time to be timeless. நீங்க சொன்ன மாதிரி நாங்க கொஞ்சம் millennials ஓடயே சேருவோம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வயசாயிட்டு போவோம். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு கம்மியாயினே வருவாங்க. இந்த ஃபெயில் ஆகி படிக்கிற மாதிரி நாங்க அந்த பசங்களோட தான் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். அது என்ன தெரியாது. ஐயோ thanks Abhi nice so nice. So all the very best to you guys. நீங்க ரெண்டு பேரும் கலக்குவீங்கன்னு. And inside information சில பேர்லாம் சொன்னாங்க உங்களோட சீன்ஸ் கொஞ்சம் பார்த்தாங்களாம், சூப்பரா இருக்குக்கா, இட் இஸ் so nice. Deepak Anna has done so well. அவருடைய அவ்வளோ என்ன சொல்றது, அவ்வளோ ஒரு தட் என்ன சொல் பாலிஷ்டு நடிப்புன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இருக்கு அவரது பாக்கும்போது அப்படின்னு சொன்னாங்க. so cute and fresh. தீபக் உண்மை அதுதான். நாம ஏதாவது ஒரு 2 விஷயம் தான் நல்லது செய்வோம், அதை சொல்லிடுவோம். சொல்லி கொடுக்கறத செய்யறோம் அவ்வளவுதானே. கேக்கலையா? நீங்க சொல்லுங்க நக்ஷத். ஏதோ அவன் சொல்லி கொடுக்கறத அவன் செய்யறானா, நீங்க என்ன சொல்றீங்க நக்ஷத்ரா அப்படின்னு கேக்குறான். இல்ல பட் he is a fantastic actor. இது நான் சொல்லணும் இல்ல நம்ம யாரு சொல்லணும்னு கிடையாது. I think எல்லா தமிழ் ஆடியன்ஸ்க்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ அவர் இந்த பட் இவங்க வீட்ல அப்படி சொல்றாங்க, கேவலமா இருக்கு. ஐயோ யா யூடியூப் போடா சிக் வாய் முட்டு உள்ள வாங்குறாங்க. பட் உன்னோட காமெடிக்கு என்னைக்குமே நான் சிரிப்பேன்னு எனக்கு தெரியும்ல. கண்டிப்பா உலகத்துல யாருங்கறாங்களோ இல்லையோ என்னோட மொக்க டிடி மட்டும்தான். You actually Nakshatra, I'm sorry to go back and tell you another story, but we will tell you another story. His wife Ranjini, there was a time we were always together on screen. So you know அவங்க கல்யாணம் அப்ப கூட நிறைய பேர் அவங்கள வந்து கேட்டாங்க, ரஞ்சினியை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் நீ டிடியை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். போது இல்ல ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப வரிடா இருந்தேன், என்னன்னாலும் ஒருத்தங்க கிட்ட போய் இப்படி கேட்டுக்கிட்டே தான் அவங்களுக்கு கோவம் வருமானு. ஃபர்ஸ்ட் ரஞ்சினி என்ன நினைச்சாங்க தெரியல. அதுக்கப்புறம் இல்ல ஐயோ இவ தொல்லை தாங்க முடியல, யாரு வந்தாலும் இல்லைங்க நான் தான் கட்டிக்கிறேன், என் தலையெழுத்து நான் தான் கட்டிக்கிறேன் அந்த மாதிரி. அண்ட் அதே மாதிரி அப்பப்போ ரஞ்சினி போன் பண்ணி என்ன திட்டுவாங்க, ஏய் டிடி உன்னாலதான் எல்லா பிரச்சனையும் அப்படிம்பாங்க. ஐயோ என்ன பிரச்சனை, நீ அவன் பண்ற மொக்க காமெடிக்கெல்லாம் சிரிக்கிற, அவன் வந்து என்ன கேக்குறான், வீட்டுல ஏதோ கேவல காமெடி பண்ணிட்டு அவன் சொல்றான் டிடியா இருந்தா சிரிச்சிருக்கும் தெரியுமா, நீ சிரிக்கலன்னு, இனிமே இந்த மாதிரி சிரிச்ச அவ்வளவுதான். இல்ல ரஞ்சினி டென்ஷன் ஆகாத, நான் சிரிக்க மாட்டேன்னு சொல்லுவேன். ஆனா you know what happens. அப்புறம் ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது நம்ம கார்ல போகும்போது தான் வந்து அப்பயே கேட்டல உங்ககிட்ட ரஞ்சினி, ஏண்டி இதெல்லாம் ஒரு காமெடி நீ சிரிக்கிறியே அப்படின்னு. அடிக்கடி திட்டு, இப்ப வரைக்கும் திட்டு விழும் எப்ப பார்த்தாலும். இவ ஒருத்தி இந்த கண்டத்துக்கு சிரிச்சுட்டு இவனை என்கரேஜ் பண்றதே இவதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். She is least interested in us. சரி, how is your engaged life going, Nakshu? அத சொல்லுங்க. ஹலோ எங்கேஜ்டா நீங்க அவ்வளவு இரு ஒரு நிமிஷம், அவங்களோட என்கேஜ்மெண்ட் இருடா, அந்த என்கேஜ் இல்லடா, என்கேஜ்மெண்ட். ஓ அவங்களோட என்கேஜ்மெண்ட். நீ நான் சிங்க்ல இருக்காதடா. இருடா, டக்குனு உன் பேரை பத்தி பேசினா அந்த பேரை பத்தி பேசுறது தானேடா ஒரு நியாய தர்மம். ரியல் லைஃப் வேற. ஓகே ஆமா, இட்ஸ் கோயிங் எப்படி போகுது சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ஸ்வீட்டா இருக்கு. ஐ திங்க் லைக் யூ நோ ஐ அம் ஆல்சோ a lockdown bride. கல்யாணத்தை பிளான் பண்ணுவோம், போஸ்ட்போன் ஆகும், பிளான் பண்ணுவோம், போஸ்ட்போன் ஆகும், அப்படிதான். So இப்போதைக்கு not even thinking about that and happily enjoying being engaged. And now it's all about Tamirum Saraswati. இப்போ என் ஃபேமிலி மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலியும் சேர்ந்து they're all really excited about it. So I think it's just double. Okay, nice. So lockdown bride நடக்குது, இல்ல திரும்ப போஸ்ட்போன் ஆகுது அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. What do you think about this, Deepak? How lucky she is?
Or the man is lucky. Lucky. என்ன இப்படி மொட்டை டக்குனு Or the man is lucky. I never expected this, Your Honor. Or the boy is lucky. அப்படினு கேக்குறேன். I mean, அதுவே கட்டாதா? என்னது? That is very lucky. அப்ப இந்த லைவே கட் பண்ணிடலாம் நினைக்கிறேன். அதுதான் நமக்கு நல்லது. பட் லாஸ்ட் underscore SG, I think she says. சொல்லு, கரெக்ட்டா ஏதோ பேச வந்த. போய்ட்டான், எங்கேயோ போய்ட்டான். ஆமா. ஓகே, விட்டுருங்க. யாரும் அவனை இழுத்துன்னு வர முடியாது. நட்சத்திரா இழுத்துன்னு வர ட்ரை பண்ணாதீங்க. அப்படி விடு. அவன் போக்குலயே நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸ்டக்கா அப்படிலாம் வரானே. ஏய், இது நீ வேணும்னு பண்ற, கேமரா நடுக்க மாட்டிக்கிட்ட. நீ ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணா எப்பறா கேக்கும்? இப்ப கேக்குதா? சரி, ஓகே. நல்லா கேக்குது, நல்லா தெரியுது. பட் டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போறோம். ஓகே. ஹாய் டிடி அக்கா சொல்றாங்க. ரொம்ப நேரம். ஓ ஹாய் ரவி, ஹாய் ரவி. சாரி ரவி, ஹாய் ரவி. ஹாய். ரித்திகா, ரித்திகா தான் thank you for seeing the reel னு போட்டுருக்காங்க. I think that's Ritika who did that. Thank you for making it. Hi, hi. Valarmati, my favorite channel. That's so sweet. Okay, so Aww, guys, so sweet. 12th, that is Monday, 7:30 PM onwards, Monday to Friday. இனிமேல உங்க லைஃப்ல நீங்க வந்து 7:30 ஈவினிங் ஆச்சுனாலே இரவு வந்து தமிழும் சரஸ்வதியும் தான் டியூன் பண்ணி ஸ்டார் விஜய்ல பார்த்தே ஆகணும். ஓகே, அண்ட் ஆஃப் கோர்ஸ் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கேள்வி. நான் ப்ரோமோ பார்த்ததுல இருந்து தமிழ் எப்படி இருக்க போகுது, சரஸ்வதி எப்படி இருக்க போறாங்க, அண்ட் என்ன கதை நடக்க போகுது, இது என்ன மாதிரி சப்ஜெக்ட் இப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே த்ரோ பண்ணிட்டே இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பதில், இது எல்லாத்துக்கும் விடை உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. ஸோ 12th onwards, மண்டேல இருந்து அப்படியே டிவி முன்னாடி க்ளூடா உட்காருங்க. ஓகே, அப்ப தெரியும் தமிழ்னா யாரு, சரஸ்வதி. இன்னும் யாரும் மறக்காத மாதிரி சொல்லணும்னா மண்டேல இருந்து 7:30 மணி ஆனா கரெக்டா தீபக் வந்துருவான். டென்ஷன் ஆகாதீங்க. கூட நட்சத்திரம் வந்து அதை மேட்ச் பண்ணிடுவா. என்ஜாய் பண்ணுங்க. கரெக்டா சொல்லிட்டேன். ஓகேவா? சூப்பர்ரா, சூப்பர்ரா. ஓகே, சொன்னமா. Okay guys, so thank you so much. வழக்கமா ஏன் டைம் இருக்குல, இனிமேல் அத மாத்தி 7:30 ல நல்ல டைம்னு மாத்துறோம். ஓகேடா, மாத்துறோம்டா. Oh, nice. But okay guys, so all the very best. Like, thank you so much. Honestly, it couldn't have been more special. I can't even think about anybody else being in this place than you. So thank you so much for taking time out for this. Didi, okay, so thank you, love you baby. Yes. Thank you so much. It was a I love you fantastic too. surprise for me, and you know we never expected. நட்சத்திரம் அதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? சோ எதிர்பார்க்கல. ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்க்கறேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Very soon we have to catch up. Yes, done. Deal. Okay, all the best guys. 7:30 12th வந்து 7:30 first day, first show. அது வந்து நான் கண்டிப்பா உட்கார்ந்து உங்களுக்காக பார்த்து I'm going to clap and whistle and do everything for you. Deepak, I love you. I love you. I love you. Love you. And Nakshatra, congratulations. நீங்க ஏற்கனவே கலக்கி இருக்கீங்க. I'm sure இதையும் நீங்க வந்து சூப்பரா பண்ணி you will be shining and glowing in Vijay TV from year after. அப்படின்னு என்னோட best wishes. Okay? Thank you guys. So bye and live join பண்ண எல்லாருக்கும் thank you. Bye. லைவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபக் அண்ட் தமிழன் சரஸ்வதி. Yeah, தமிழன் சரஸ்வதி. Bye. ஒரு நிமிஷம் என் தங்கச்சி கேரக்டர். நான் பயப்படாதீங்க, க்ளோஸ் அப்ல காட்டுறேன். Bye. Hi, பாவ். பாய் சொல்றேன், பாய் சொல்றேன் நீ. Bye. We'll do one more live soon. Family members. Yes. So the family கூட சேர்த்து கண்டிப்பா நம்ம வந்து லைவ் இன்னொன்னு பண்ண போறோம். ஓகேவா? விரைவில். Definitely. All the best guys. Bye. Thank you so much.